ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்ட்டா 8 பால் ஹீரோன்ற ஒரு ஆன்லைன் ஏர்னிங் ஆப் வந்து உண்மையோ பொய்யோன்னு சொல்லி, அதாவது அந்த ஆப்பில் வந்து நாங்கள் கேம் விளையாடி கம்ப்ளீட் பண்ணுறது மூலம் பேமெண்ட் வந்து உண்மையாக வித்ட்ரோல் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ண பெருங்கிறது முழுமையாக விளாங்க. நீங்கள் நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கீழே ஒரு கிளப்பட்டு முதல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, முதல் கிளிக் பண்ணி ஓலோட செட் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோ கால் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் சரி. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கள்ட்ட 8 பால் ஹீரோ. நீங்கள் கூட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் 8 பால் ஹீரோன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஆப் வரும். அந்த ஆப் என்னென்னா நீங்கள் வந்து கேம்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலம் பேமெண்ட் வந்து வித்ட்ரோல் பண்ணுறாமன்னு சொல்லி இருக்கும். அதில் மினிமம் கேஷ் அவுட் பார்த்தீங்கன்னா $30. அதில் வந்து வித்ட்ரோல் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரால் வித்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி அந்த $30 அளவாக நீங்கள் அமேசானில் வந்து ஒரு பொருளை பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி அதில் கொடுத்துருவாங்க, ஆப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ஆப் வந்து ரியலோன்னு கேட்டிங்கன்னா 100% தான் ஃபேக்கான. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணான்னுட்டா ஒரு 2 நாளைக்கு முதல்ல என்னோட நண்பரால் இன்ஸ்டாகிராமில் கண்டெக்ட் பண்ணியிருந்தேன். ப்ரோ இந்த ஆப் வந்து ஒரு ஃபேக்காக இருக்குது, நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணது எல்லாமே ஒட்டுமே வித்ட்ரோல் பண்ணிடலாங்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று செய்து போடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன், ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து 8 பால் ஹீரோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி கொண்டு இருந்தீங்களான்டா நீங்கள் வந்து ஒரு 10வது லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கி உங்களுக்கு வந்து வீடியோ ஆட்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ ஆட்டை பார்த்தா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாமான்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் வந்து 1 நிமிஷம் வீடியோவோ இல்லை 1.5 நிமிஷம் வீடியோவெல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நம்புறது தான் நீங்கள் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுது. அது எப்படின்னா இப்போ நான் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னா அந்த வீடியோ பார்க்குறேன்டா நான் வீடியோ பார்க்குறதால அவனுக்கு வந்து சில $1 இல்லை $1.5 சொல்லி கூகுள் ஆட்சன்ஸ் எல்லாம் அவனுக்கு காசு போகும். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா அவன் ஏர்ன் பண்ணுறான், பட் நாங்கள் வந்து ஒன்றுமே செய்யலாது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஏர்ன் பண்ணுது. டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி இத்தனை அமௌண்ட்டு மேலே நீங்கள் வித்ட்ரோல் பண்ணலாம்னு நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து விளையாடி பே அவுட் எடுக்கணும்னு சொல்லி நோக்கத்தில் விளையாடுவீங்க. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டவுன்லோட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவனுக்கு டவுன்லோட்ஸ் அதிகரிக்க அந்த டவுன்லோட்ஸ் மூலம் வந்து அந்த ஆப் உருவாக்கினவர் அந்த ஆப் கிரியேட்டருக்கு வந்து காசு போகும். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படியான ஆப்புகளை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஒரு ஆப்பை சூஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல அதோட ஹிஸ்ட்ரியோ அல்லது அது எப்படி ஒர்க் ஆகுதோ இல்லை பேமெண்ட் ப்ரூஃப் என்ன ஆரம்பத்துக்கு முதல் பேமெண்ட் எடுத்துருக்கணும்னு சொல்லி வடிவாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் ஏர்னிங் ஆப்பை வந்து நீங்கள் செய்ய வலிக்கிடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிற்காலத்தில் இப்படியான ஃபேக் ஆப் வந்து உருவாகிறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். அதோட நிறைய பேர் கேட்டுட்டீங்க ஏன் பூரா இப்போ ஆன்லைன் ஏர்னிங் வீடியோஸை வந்து நிப்பாட்டிட்டீங்கன்னு சொல்லி போடுறது. அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ஆன்லைன் ஏர்னிங் வீடியோ வந்து செய்யணுமெண்டா அதுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்து அந்த ஆப் வந்து 100% பாதுகாப்புன்னு சொல்லி அதிலெல்லாம் மறுபடியும் அனலைஸ் பண்ணி போட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லணும். ஸோ அதால் வந்து நான் இப்போ அந்த ஆன்லைன் ஏர்னிங் வீடியோஸை வந்து குறைச்சிட்டேன். நான் வந்து ஆன்லைன் ஏர்னிங் வீடியோஸ் வந்து போடுவேன், பட் கண்டினியூஸாக போட மாட்டேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி தான் நான் போடுவேன். ஆனால் கோகுல் டெக்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அது என்னுடைய ஃப்ரெண்டோட யூடியூப் சேனலில். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அவர் பேமெண்ட் ப்ரூஃபோட நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு நாட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கான காரணம் என்னென்னா பேப்பரில் வித்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி தான் அவர் வந்து பேமெண்ட் ப்ரூஃபோட போடுறார். நீங்கள் வந்து ஆன்லைனில் சம்பாதிக்கணும் இல்லை ஆன்லைனில் வந்து நான் நிறைய லெவலில் சம்பாதிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா அவர்கிட்ட யூடியூப் சேனலில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவர்கிட்ட சேனலில் விசிட் பண்ணி அவர் சொல்ல பின்பற்றிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் நிறைய ஏர்னிங்ஸை வந்து செய்து கொள்ளலாம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சேனலில் ஃபாலோ பண்ணி ஆன்லைன் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதோட ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆப் ரிவ்யூ மூலம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி. ஸோ அதில் ஒரு 4-5 நண்பர்கள் வந்து ஒரு 2-3 மாதமாக வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணியிருந்தவே இதால் அப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணீங்களோன்னு சொல்லி. அவையில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர்ஸ் தான். இது வரைக்கும் நான் 4 ஆப்பை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஸோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக $10 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமிங் சேனலோ அல்லது என்ன சேனலோ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆப் ரிவ்யூ செய்கிறது மூலம் சம்பாதித்து கொள்ளலாம். அதோட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கே வந்து நிறைய சேனல் இருக்குது. ஸோ அவையிலும் வந்து இப்படி ஆப் ரிவ்யூ செய்கிறது மூலம் வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் வந்து கேமிங் சேனலோ அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேனலோ அது வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மொனடைசேஷன் கிடைக்காட்டி அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இந்த வீடியோவெலாம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.